கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 944226300815. நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகாபெரிவாளை வெளிநாட்டு அறிஞர்கள் பல பேர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எத்தனையோ பெரியவர்கள் வெளிநாட்டை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் காஞ்சிபுரம் வந்து மகாபெரிவாளை தரிசித்துவிட்டு இப்படி ஒரு சந்நியாசியை, உண்மையான ஒரு சந்நியாசியை நாங்கள் பார்த்ததில்லை என்று வியந்து போயிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியடிகள் கூட ஒரு முறை ராஜாஜியோடு மடத்திற்கு வந்து சந்தித்த பொழுது அன்றைக்கு 6 மணிக்கெல்லாம் மகாத்மா காந்தி சாப்பிடுவது வழக்கம். ராஜாஜி ஓரத்திலிருந்து 6 மணி 7 மணி ஆகிறது. மகாபெரிவா பக்கத்தில் இருந்த காந்தி இடத்திலே அங்கே கையை காட்டுகிறார். 6 மணி ஆகிவிட்டது, சாப்பிடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னவுடனே அது 6, 7, 7:30, 8 மணி ஆகிவிடுகிறது. காந்தி வெளியே வந்த பிற்பாடு உங்களுக்கு சாப்பாட்டுக்கான நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்தேனே என்று சொன்னபொழுது, மகாத்மா காந்தியடிகளே, நான் பெரியவரிடம் இருந்து இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்ததே சாப்பிட்டதற்கான அறிகுறி தான், எனக்கு பசிக்கவில்லை என்று சொன்னதாக எல்லாம் தகவல் உண்டு. அதுபோல வெளிநாட்டு அறிஞர்கள் பல பேர்கள் சென்னையிலே கூடி வேதாந்த சித்தாந்தங்களை ஆராய்ச்சி செய்கிற ஒரு நிகழ்வு ஒருமுறை சென்னையிலே நடைபெற்றது. கிரேக்க வேதாந்த துறையில் துறை போகிய ராபின்சன் என்கிறவரும் அதிலே ஒருவர் அடக்கம். அந்த ராபின்சன் ஒருமுறை அங்கே, அப்பொழுதும் நம்முடைய பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் அவர்களோடு இருக்கிறார். அப்பொழுது அந்த ராபின்சன் இடத்திலே, நீங்கள் காஞ்சிபுரம் போயிருக்கிறீர்களா, பெரிவாளை தரிசனம் செய்திருக்கிறீர்களா என்று பத்மா சுப்பிரமணியம் ராபின்சன் இடத்திலே கேட்கின்ற பொழுது, அன்றைக்கு ராபின்சன் சொல்கிறார், நான் ஏற்கனவே காஞ்சிபுரம் போயிருக்கிறேன், மகாபெரிவாளை தரிசித்திருக்கிறேன், ஒரு அற்புதமான, ஒரு அழகான, ஒரு இந்த உலகத்தை ரட்சிக்கிற ஒரு சன்னியாசியை நான் பார்த்து வியந்திருக்கிறேன் என்று ராபின்சன் ஒரு முறை சொன்னதாக தகவல் உண்டு. இதே ராபின்சனே ஒரு முறை பல வருடங்களுக்கு பிறகு 1994ஆம் ஆண்டு மே மாதம் வாக்கிலே சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வருகிற பொழுது மறுபடியும் பத்மா சுப்பிரமணியத்தை சந்தித்து மகாபெரிவாளை, இன்றைக்கு மகாபெரிவா எப்படி இருக்கிறாரா என்று கேட்கிறார். உடனே பத்மா சுப்பிரமணியன் கேட்கிறார், ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டவுடனே இன்றைக்கு பத்மா சுப்பிரமணியன் சொல்கிறார், மகாபெரிவா சித்தி அடைந்து விட்டார் என்று சொன்ன உடனே ராபின்சன் சொன்னாராம், இதே 1994ஆம் ஆண்டு அது ஜனவரி 8, 9 தேதியா என்று கேட்டாராம். ஒரு பத்மா சுப்பிரமணியனுக்கு தூக்கி வாரி போய்விட்டது. ஆக்சுவலாக மகாபெரிவா 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி சித்தி அடைந்தார் என்பது உலகத்திற்கு தெரியும். இவர் ராபின்சன் 8, 9 தேதியா என்று கேட்டவுடனே, ஏன் எப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டவுடனே ராபின்சன் சொன்னாராம், 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அன்றைக்கு என்னிடத்திலே பெரியவா கனவிலே தோன்றி 3 முறை குட்பை என்று சொன்னார். ஒருவேளை அது சொன்னது பொய்யாக இருக்குமோ என்று நினைத்துத்தான் நான் இப்படி உங்களிடத்திலே கேட்டேன் என்று சொன்னாராம். எதற்கு தெரிவிக்கிறேன் சொன்னால், பல நேரங்களில் மகாபெரிவா தன்னுடைய அணுக்க தொண்டரிடத்திலே கனவிலே வந்து அருள்வாளித்த சம்பவம் எல்லாம் இன்றைக்கும் பல நேரங்களிலே பெரியவாவோடு தொடர்புடைய பெருமக்களிடத்திலே கேட்டால், பெரியவா என்னிடத்திலே என் கனவிலே வந்தார், என் வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கான அருளுரையை சொன்னார் என்று சொல்லி, ஒரு புற்றுநோய் பாதித்த ஒருவரிடத்திலே கூட ஆஸ்பத்திரியில் இருந்தபோது பெரியவா வந்து அருள்வாளித்த செய்தியெல்லாம் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட மகா பெரியவர் 1994 ஜனவரி 8ஆம் தேதி இன்றைக்கு சித்தியடைந்தாலும் இன்றைக்கும் நம்மிடத்திலே தெய்வத்தின் குரல் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.
எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.